ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தவரங்காய் குஸ்லி தான் பார்க்க போகிறோம். இந்த கொத்தவரங்காய் கசக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த காயில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது நம்ம தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு ரத்த சோகையே வராது. அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக ஆகாது. வெயிட் கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்துமா என்ற நோய் வராது. ஹார்ட்டை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காய் நம்ம எப்படி கசப்பு இல்லாமல் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொத்தவரங்காயை எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி இந்த நுனியை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பொடி பொடியாக நல்லா எல்லா காயுமே நல்லா கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது கட் பண்ணிட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா காயுமே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போது நல்லா தண்ணி அடுப்பில் காஞ்சிட்டு இருக்குது. அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ இந்த காயை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இது வேகிற டைமில் நம்ம இந்த பருப்பெல்லாம் ஒரு 1 ஹவர் ஊற வச்சோம் இல்லையா, இந்த பருப்பு நல்லா தண்ணி எடுத்துட்டு நல்லா கொரகொரப்பான ஒரு இதுவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த காய் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். இந்த காய் நல்லா மசிய வெந்திருக்கு. இப்போ இது வடிகட்டிடலாம். இப்போ இந்த வடிகட்டின தண்ணி நம்ம ஏதாவது சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சூப் மாதிரி கூட குடிக்கலாம். இப்போது அந்த மாவு அரைச்சோம் இல்லையா, அது இந்த ரவுண்டாக பிடிச்சி இப்போ 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பொரியல் தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இது பொரிஞ்ச பிறகு நம்ம 2 கொத்து கறிவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இப்போது அந்த கடலைப்பருப்பை அரைச்சி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி நல்லா பொடியாக அந்த எண்ணெயிலே நல்லா மேஷ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இப்போ இது நல்லா மேஷ் பண்ண பிறகு நம்ம இப்போ அந்த காய் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தவரங்காய், அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பு தன்மைலாம் இருக்காது. நம்ம காஞ்ச மிளகாய், உப்பெல்லாம் அந்த பருப்புலேயும் போட்டிருக்கோம், இந்த காய் வேகும் போதும் போட்டிருக்கோம். அப்போது உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், புளி சாதம் எல்லாத்துக்கூடமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தும் கூட. இதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை, see you.